ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாம் தமிழில் அதிகமாக சில நேரங்களில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வாக்கியத்தை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கற்றுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும் நண்பர்களே. இப்போ நாம் டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ்டு கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லுவோம், நீ முன்ன பின்ன அதை பார்த்துருக்கியா, முன்ன பின்ன அதை சாப்பிட்ருக்கியா, மச்சான் இவர் தான் அந்த பர்சன் அப்படின்னு நம்மளை யாரோ நம்ம ஃப்ரெண்டை சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அந்த பர்சனை நல்லாவே தெரியும். வேறு ஒரு ஆளை நம்ம ஃப்ரெண்டு காமிச்சிட்டு பாயிண்ட் பண்ணிவிட்டு இவர் தான் அந்த ஆள் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அப்படியே அவரை முன்ன பின்ன பார்த்துருக்கிறிய நீ அப்படின்னு நம்ம வழக்கமாக ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி கேள்விகளை கேட்போம். இது எப்படி கேட்போம் அப்படின்னா, ஒருத்தரோட கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸை கொஸ்டின் பண்ணுறோம், அவ்வளோதான். இதை முன்ன பின்ன நீ செஞ்சுருக்கியா, ப்ரெசண்ட்டில் இல்லை முன்னாடி, ஓகே, கடந்த காலத்தில் இந்த ஆக்ஷன் நீ செஞ்சுருக்கியா அப்படின்னு அந்த கடந்த கால அனுபவத்தை ப்ரெசண்ட் கூட என்ன பண்ணுறோன்னா கனெக்ட் பண்ணி கேட்குறோம். அதாவது நண்பர்களே, கடந்த கால அனுபவத்தை ப்ரெசண்ட் கூட நம்ம கனெக்ட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, எது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட். அப்போ ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னாலே ஹேவ் ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் வரும். இது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இப்போ அதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம்னா கேள்வி கேட்க போகிறோம். நல்லா கவனிக்கணும் நண்பர்களே, ஹேவ் ஹேஸ்ன்னு வந்துட்டாலே அதற்கடுத்து அந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெர்போட ஃபார்மெட்டு டைப் 3ல் இருக்கணும். ஓகே, அதை தான் V3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன V3? புதுசாக வந்தவங்க கேட்பீங்க. இப்போ பாருங்க, கோ இருக்குங்களா, இந்த கோவோட செகண்ட் ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸுக்கு நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா வெண்ட் அப்படின்னு வச்சுருக்கோம். புரியுதுங்களா? இந்த வெண்ட்டோட அடுத்த ஃபார்ம் இல்லாட்டி கோவோட தேர்ட் ஃபார்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னா கான் அப்படின்னு வரும். இதுதான் நம்ம V3ன்னு சொல்கிறோம். இது வந்து ஃப்யூச்சர் கிடையாது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பொதுவாக அது பார்ட்டிசிபிள் நம்ம சொல்லலாம். ஓகே, V1 V2 V3 ஃப்யூச்சர் கிடையாது. கான் வந்து ஃப்யூச்சர் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ஃப்யூச்சர் அங்கே சொல்லணும் அப்படின்னா வில் கோன் தான் சொல்லணுமோ தவிர கான் சொல்லக்கூடாது. இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அப்போது இந்த V3 கீழே என்னென்னலாம் வருதோ அந்த வார்த்தைகளைத்தான் நீங்கள் இந்த ஹேவ் ஹேஸுக்கு அடுத்து போடணுமோ தவிர ஹேவ் கோ, ஹேவ் வெண்ட்டு, ஹேஸ் கோ, ஹேஸ் வெண்ட் அப்படியெல்லாம் போட்டிங்கன்னா 100க்கு 2000% தப்பு. எப்படி 100க்கு 2000% தப்பு போடக்கூடாது. அதான் நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் என்ன, ஹேவுக்கு அடுத்து V3 போடணும். அண்டு என்ன ஸ்ட்ரக்சரில் வருதுன்னு பாருங்களேன். முன்ன பின்ன நீ இதை பார்த்திருக்கிறாயா, நீ இதை பார்த்திருக்கிறாயின்னு ஃபஸ்ட்டு சொல்லலாம். நீ பாருங்க, அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூ ஹாவ் சீன் திஸ், அவ்வளோதான். நீ இதை பார்த்துருக்க அப்படின்னு நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். யூ ஹாவ் சீன் திஸ். இதைத்தான் இப்போ நம்ம கேள்வியாக மாற்ற போகிறோம். கேள்வியாக மாற்றும் பொழுது இது முன்னாடியும் இது பின்னாடியும் போயிடணும். கேள்விகளை கேட்கும் பொழுது வேர்பு கூட வரக்கூடிய அந்த ஆக்ஸிலரி வேர்பை தூக்கி முன்னாடியும் அதற்கடுத்து நவுனும் நம்ம என்ன பண்ணணும், பிளேஸ் பண்ணணும். அதான் கொஸ்டின் ஃபார்மெட்டோட ஆர்டர். புரியுதுங்களா? அப்போ ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை இங்கே போட்டுக்கலாம். அடுத்து யூன்னு இருக்கு. சீன் திஸ், ஹேவ் யூ சீன் திஸ்? ஓகே, யூ ஹாவ் சீன் திஸ், நீ இதை பார்த்திருக்கிறாய். யூ ஹாவ் சீன் திஸ், இப்போ இல்லை, எப்போவோ நீ இதை பார்த்துருக்கடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆல்ரெடி அதை செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை ப்ரெசென்ட் கூட கனெக்ட் பண்ணுறோம். நீ இதை பார்த்துருக்க. ஹாவ் யூ சீன் திஸ், நீ இதை பார்த்துருக்கியா அப்படி கேள்வியாக மாறிடுச்சு. இப்போது இதையும் கடந்து அடுத்த கட்டமாக நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, இதை நீ முன்ன பின்ன பார்த்துருக்கியா, நீ இதை பார்த்துருக்கியான்னு கேட்கல, இதை முன்ன பின்ன பார்த்துருக்கியா அப்படின்னு அந்த காலத்தையும் சேர்க்கும் பொழுது நாம் இந்த முன்ன பின்ன அப்படிங்கிற வார்த்தைக்கு எவர் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் எங்கே போடணும் அப்படின்னா இந்த நவுனுக்கு அடுத்து போடணும். பாருங்கள், ஹேவ் யூ எவர் சீன் திஸ்? Have you ever seen this?
முன்ன பின்ன பார்த்துருக்கியா, எப்பயாச்சும் பார்த்துருக்கியாடா, அதான் சொல்கிறோம். நீ இதை எப்பயாச்சும் பார்த்துருக்கியா? ஹாவ் யூ எவர் சீன் திஸ்? சில நேரங்களில் நீங்கள் இந்த எவர் போடாமல் இப்படி கூட சொல்லலாம். ஹாவ் யூ, இங்கே எழுதிட்டுங்களா பாருங்கள், ஹாவ் யூ சீன் திஸ் பிஃபோர்? இப்படி கேட்டாலும் கரெக்டு தான். ஹாவ் யூ சீன் திஸ் பிஃபோர்? ஹாவ் யூ சீன் திஸ் earlier? இப்படியும் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸில் கேட்டுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நாம் படிக்க போகிறது இது. ஹாவ் யூ எவர், ஹாவ் யூ எவர், ஹாவ் யூ எவர், ஹேஸ் ஷி எவர், ஹேஸ் ஹீ எவர், ஹாவ் தே எவர், அப்படியே மாற்றிக்க வேண்டியதுதான். என்னென்ன நவுன் வருதோ அதற்கேற்ற ஹாவ் ஹேஸை போடுறோம், பின்னாடி எவரை போடுறோம், வேலை முடிஞ்சுது. அதற்கடுத்து வரக்கூடிய வேர்பை V3யில் போடுறோம் நண்பர்களே. கொஸ்டின் வந்துருச்சு, கெத்தாக பேசுகிறோம், போய்கிட்டே இருக்கிறோம், திரும்பி கூட பார்க்கக்கூடாது யாரையும். புரியுதுங்களா? பாருங்கள், ஹாவ் யூ சீன் திஸ் earlier, ஹாவ் யூ சீன் திஸ் பிஃபோர், ஹாவ் யூ எவர் சீன் திஸ், ஹாவ் யூ எவர் சீன் திஸ். இது பேசிட்டு கொஞ்சம் ஸ்டைலாக வரும். புரியுதுங்களா நண்பர்களே? ரைட், இப்போ என்ன பண்ணலாம், இதை வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். பார்க்கும்பொழுது இன்னும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நல்லா கவனிங்க. இந்த ஸ்லைடில் நாம் அதிகமாக என்ன ஃபார்மெட்டில் ஒரு கேள்வியை கேட்போமோ அந்த நவுன்ஸும் அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ட்டை ஹாவ் யூ அப்படியே தான் கேட்போம். இதுதான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். அதனால் இந்த ஸ்லைடில் ஹாவ் யூ மட்டும் பார்த்துட்டு அடுத்த ஸ்லைடில் இந்த யூக்கு பதிலாக வேறு இருக்கக்கூடிய ப்ரொனவுன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ரைட். அது மட்டும் இல்லாமல் வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், எப்போவாச்சும் முன்ன பின்ன வாழ்க்கையில் எப்போவாச்சும் முன்ன பின்ன தெரியாத நபருக்கு எப்போயாச்சும் உதவி இருக்கியா, அந்த எப்போயாச்சும் நீங்கிறது எழுதலை, எப்போயாச்சும் உதவி இருக்கியா, வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வார்த்தைகள் வேறு வேறையாக இருந்தாலும் அவை குறிக்கக்கூடியது கடந்த காலத்தில் ஏதோ ஒரு ஆக்ஷனை நீ முன்ன பின்ன பண்ணியிருக்கிறியாப்பா அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் கேட்கும். புரியுதுங்களா? வாழ்க்கையில் எப்போயாச்சும் ஒரு டைம் ஆகுது, பல டைமில் ஒரு டைம் ஆகுது, அதை தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். சரிங்களா? கவனிங்க, நீ எப்போவாச்சும் முன்ன பின்ன மேடையில் பேசியிருக்கிறியா? எப்போவாச்சும் மேடையில் உன்னை பேசுகிற கூட்டா 2 லைனை பேசிட்டு அரை மணி நேரம் பாடிட்டு இருக்க, நீ முன்ன பின்ன ஸ்டேஜில் ஏறி பேசியிருக்கியாடா அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் நம்மளே ஸ்டேஜில் பேசணும் கேட்பாங்கல்ல. அதுக்காக ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். நீ எப்போவாச்சும் முன்ன பின்ன மேடையில் பேசியிருக்கிறாயா? பாருங்கள், நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஹாவ் யூ எவர் அப்படின்னு போட்டுருங்க. இது ஃபிக்ஸ்டு, இதை மாற்றக்கூடாது. ஹாவ் யூ எவர் சொல்லி பார்க்கணும். புரியுதுங்களா? ஹாவ் யூ எவர், இந்த எவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து நம்ம V3 போடணும். இந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வெர்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு மந்திரக்கோலை கொடுத்துருக்கேன். அந்த மந்திரக்கோலை இங்கே வச்சிங்கன்னா காமிச்சு கொடுத்துருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன்ல ட்ரிக்ஸு. எப்படி ஒரு தமிழ் சென்டென்ஸில் ஆங்கில வார்த்தையில் இருக்கக்கூடிய மெயின் வெர்பை கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தமிழ் சென்டென்ஸில் இருக்க கடைசி வார்த்தை தான் என்னது? வேர்பு, அவ்வளோதான். பேசி இருக்கிறாயா, இப்போ பேசுதல், ஸ்பீக் அப்படின்னு சொன்னாலும் ஸ்பீக்டு, அப்புறம் ஸ்பீக்டு, கரெக்டுங்களா? இப்படி தானே வரும். ஸ்பீக்டுடா இப்படி தானே வரும். V3 என்ன ஸ்பீக்கோடது சொல்லுங்கள்? ஸ்பீக், ஸ்போக்கன். வெரி குட், பரவாயில்லைங்க. நான் தப்பாக தான் சொல்கிறேன், கரெக்டாக எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. ஹாவ் யூ எவர் ஸ்போக்கன் ஆன் ஸ்டேஜ்? மேடையில் பேசியிருக்கியா? ஹாவ் யூ எவர் ஸ்போக்கன் ஆன் ஸ்டேஜ்? இப்படி தான் கேட்கணும். புரியுதுங்களா? ஹாவ் யூ எவர் ஸ்போக்கன் ஆன் ஸ்டேஜ்? ஈஸி. வாழ்க்கையில் எப்போவாச்சும் இதை சமைச்சிருக்கேன்னு கேட்கல, சமைச்சு பார்த்துக்கிறியா அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நாம் கொடுக்கக்கூடிய அந்த அர்த்தம் ட்ரை பண்ணியிருக்கியா அப்படின்னு அர்த்தம். எப்போயாச்சும் இந்த ஃபுட்டை நீ ட்ரை பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். வாழ்க்கையில் எப்போவாச்சும் இதை நீ சமைச்சு பார்த்துருக்கிறியா? ஹாவ் யூ எவர் ஃபிக்ஸ்டு அப்படியே எழுதுங்க. ஹாவ் யூ எவர் சமைத்து பார்த்திருக்கிறாயா? அப்போ நீங்கள் இங்கே ட்ரை பண்ணுறதை பற்றி பேசுது. ஹாவ் யூ எவர் ட்ரைடு, அடுத்து வரக்கூடியதை ஜெரனில் போடுறோம், வேலை முடிஞ்சுது. ஓகே, சமைத்தேன், சமைத்தாள், சமைத்திருக்கிறாள், அந்த மாதிரி சொல்லலை. சமைச்சு முடியல, அந்த வினையினுடைய அந்த ஆக்ஷன் வந்து முற்று பெறலை. சமைச்சாலா, சமைச்சு முடிச்சாலா சொல்லலையே, சமைச்சு அப்படின்னு நிற்கிது, அதனால ஜெரண்டு போட்டுருக்கோம். குக்கிங் பாருங்கள். ஹாவ் யூ எவர் ட்ரைடு குக்கிங் திஸ்?
Have you ever tried cooking this? Have you ever tried cooking this? Easy. முன்ன பின்ன தெரியாத நபருக்கு உதவி இருக்கியா? ஆளும் முன்ன பின்ன தெரியாது, அந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கு நீ முன்ன பின்ன உதவி இருக்கிறியா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகே, have you ever உதவி இருக்கிறாயா? ஹெல்ப்டு V3 வந்துடணும். எவருக்கு அடுத்து உடனே V3. have you ever helped a stranger? முன்ன பின்ன தெரியாதவர் என்னன்னு சொல்லணும்? ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லணும். அப்படிதான் சொல்லுவீங்க. யாராக இருந்தால் என்னப்பா எல்லோரும் நமக்கு சொந்தக்காரங்க தான்ப்பா. யாரும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். நானே தப்பாக சொல்லிவிட்டேன், மன்னிச்சிருங்க. அப்போது ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னா முன்ன பின்ன தெரியாத ஆள். புரியுதுங்களா? சரியான வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஓகே, ஹாவ் யூ எவர் ஹெல்ப் அ ஸ்ட்ரேஞ்சர்? ஹாவ் யூ எவர் ஹெல்ப் அ ஸ்ட்ரேஞ்சர்? முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கு நீ உதவி செஞ்சுருக்கியா? எஸ், நிறைய பேர் நம்ம செஞ்சுருப்போம், இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அடுத்து பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் பப்ளிக்காக அழுதுருக்கியா? பப்ளிக் அழுதுருக்கீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். காமெண்ட்டில் போடுறவங்க யாருன்னு மற்றவங்களுக்கும் தெரியாது, உங்கள் வீட்டாளருக்கும் தெரியாது. சொல்லுங்கள், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். யாராவது ஒரு முறையாச்சும் பொது வழியில் அழுதுருக்கிறீங்களா? நான் அக்செப்ட் பண்ணிக்கிறனால அழுதுருக்கேங்க. நான் பொது வழியில் அழுதுருக்கேன். நீங்கள் எப்படி? அப்போ யாராச்சும் நம்மக்கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்கன்னு அவங்க என்ன வார்த்தை வச்சு கேட்கணும் அப்படின்னா, have you ever cried? எங்கே? பொது வெளியில். அப்போ in public. in public. have you ever cried in public? have you ever cried in public? have you ever cried in public? சொல்லி பார்க்கணும். புரியுதுங்களா? வாழ்க்கையில் எப்போவாச்சும் முன்ன பின்ன வெளிநாட்டுக்கு போயிருக்கியா? வாழ்க்கையில் எப்போவாச்சும் ஒரு டைமாவது வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்களா? இப்படியும் கூட கேட்கலாம். ஆட்டிடியூடாக கேட்கணும் அவசியம் கிடையாது, இப்படி கூட கேட்கலாம். நம்ம அது கேட்குற டோனில் தான் இருக்குது. புரியுதுங்களா? முன்ன பின்ன வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? கேட்கலாமா? வாங்க. have you ever visited வெளிநாட்டுக்கு அப்படின்னு என்ன சொல்லலாம்? another countryன்னு சொல்லலாம் சிம்பிளாக. ஓகே, ஃபாரின்னு சொல்லணும். have you ever visited foreign? have you ever visited foreign? have you ever visited another country? have you ever gone abroad? கேட்டுக்கலாம், தப்பு இல்லை. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கேட்குறதுக்கு நாம் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சுருக்கோம். புரியுதுங்களா நண்பர்களே? அப்போ have you ever ப்ளஸ் V3 தயவுசெய்து அதிகமாக சொல்லி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகிடும். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வேறு ப்ரொனவுன்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். கொஞ்சம் இந்த ஹேவ் யூ அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக வேறு வார்த்தையில் போட்டு இப்போ பார்க்க போகிறோம். அவன் எப்போவாச்சும் உன்னை எதிர்த்து பேசியிருக்கானா? நீ ஏன்டா அவனை திட்டின? நீ ஏன் அவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்? அவன் எப்போயாச்சும் உன்னை எதிர்த்து பேசியிருக்கானா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அவன் எப்படி? அவன். அப்போது அவன் அப்படின்னாலே ஹீ ஷீ இட்டு கீழே வராங்க. ஆட்டோமேட்டிக்காக ஹேவுக்கு பதிலாக நம்ம ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தையை போடணும். ஓகே, ஹேஸ் ஹீ எவர், அவ்வளோதான், மாறிடுச்சு பாருங்கள். ஹேஸ் ஹீ எவர் உன்னை எதிர்த்து பேசியிருக்கானா? சிம்பிளாக நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஹேஸ் ஹி எவர் ஆர்கியூட் வித் யூ, இவ்வளோதான். ஓகே, ஹேஸ் ஹி எவர் ஆர்கியூட் வித் யூ? ஹேஸ் ஹி எவர் ஆர்கியூட் வித் யூ? உன்னை உங்களோட பேச்சு வாக்குவாதம் பண்ணியிருக்கானா? உன்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருப்பானா? அதற்கு நீங்கள் தான் சொல்லணும். ஹேஸ் ஹி எவர் ஆர்கியூட் வித் யூ? அவங்க முன்ன பின்ன இந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்டிருக்காங்களா? முன்ன பின்ன இந்த மாதிரி ஒரு பாடலை கேட்டிருக்காங்களா? யார்? அவங்க. அப்போ இங்கே ஹாவ் தேன்னு சொல்லணும். ஹாவ் தே எவர் லிசன்டு? ஓகே, லிசன்டு டு இந்த மாதிரி ஒரு பாடல். ஓகே, லிசன் டு அ சாங் லைக் திஸ். ஹலோ. ஓகே, நேட்டிவ் பீப்புள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, லிசன்டுக்கு பதிலாக ஹர்ட் அப்படின்னு போடுவாங்க. ஓகே, heard a song like this. Heard a song like this. Have they ever heard a song like this? Okay, have they ever listened to a song like this? Listen to a song like this. ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு இதற்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, மாற்றிக்கோங்க. செல்விங்கிறது ஒரு ஃபீமேலோட நேமு. அப்போ அதற்கும் நம்ம ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? செல்வி வாழ்க்கையில் எப்போவாச்சும் தனியாக ட்ராவல் செஞ்சுருக்காளா? பாருங்கள், ஹேஸ்
நேம் இருக்கிறதுனால நேம் அப்படியே போடணும். நேம் எழுதும் பொழுது ஃபஸ்ட் லெட்டர் எப்படி கேபிட்டல் தான், ஏன்னா அது ப்ராப்பர் நவுன். ஹேஸ் செல்வி எவர் ட்ராவல்ட் அலோன்? அவ்வளோதான். பாருங்கள், ஹேஸ் செல்வி எவர் ட்ராவல்ட் அலோன்? ஹேஸ் செல்வி எவர் ட்ராவல்ட் அலோன்? ரொம்ப ஈஸி. ஹேஸ் செல்வி எவர் ட்ராவல்ட் அலோன்? எப்போவாச்சும் செல்வி முன்ன பின்ன தனியாக ட்ராவல் பண்ணியிருக்காளா? அவளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவன் முன்ன பின்ன நேர்காணலுக்கு போயிருக்கானா? ஏன்னா அவன் முன்ன பின்ன இன்டர்வியூ போயிருக்கானா? எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறான் பாரு. இன்டர்வியூ என்னன்னு தெரியுமா அவனுக்கு? முன்ன பின்ன இன்டர்வியூ போயிருக்கானா? ஹேஸ் ஹீ எவர் gone for an interview? For an interview, attended an interview. எப்படி சொன்னாலும் கரெக்டு தான். Has he ever attended an interview? Has he ever attended an interview? Has he ever gone for an interview? Has he ever gone for an interview? ஈஸி நண்பர்களே, ரொம்ப ரொம்ப ஈஸி. நாம் எப்போவாச்சும் அவரை பற்றி தப்பாக பேசியிருக்கோமா? நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் என்றைக்காச்சும் ஒரு நாள் அவரை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசியிருப்போமா? யார்? நாங்கள், நாம். Have we ever spoken badly about him? ஏன்னா அவரே தானே சொல்கிறோம். badly about him. Have you ever spoken badly about him? Have you ever spoken ill about him? இல்லைன்னு சொல்லலாம். இல்லைனாலும் தப்பாக பேசுறது, அவதூறு பேசுறது. Have you ever spoken ill about him? Have you ever spoken badly about him? எது சொன்னாலும் கரெக்டு தான். புரியுதுங்களா நண்பர்களே? அப்போது இந்த ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையும் ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தையும் போட்டு இந்த எவர் அடுத்து வரக்கூடிய ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 போட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டினை ஈஸியாக கேட்டு போயிடலாம். ரொம்ப இயல்பாக இருக்கும் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறது. புரியுதுங்களா? ஸோ தயவு செய்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. என்றைக்குமே நீங்கள் நல்லா கேஷுவலாக ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படின்னா கேள்வி வாக்கியங்களையும் செய்தி வாக்கியங்களையும் நார்மல் சென்டென்ஸையும் கொஸ்டின் சென்டென்ஸையும் கலந்து போட்டு பேசினா தான் அந்த ஃப்ளூவன்சி வரும். இல்லாட்டி வராது. மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோ கான்செப்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.